வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம ஹரி தான் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஸோ காலையில் வந்து நம்ம வீட்டில் வந்து சூப்பராக வந்து தோசை சுட்டுட்ருக்காரு மிஸ்டர் ஹரி. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் இட்லி மிளகா பொடியும் தான், சட்னி எல்லாம் எதுவும் பண்ணலை. ஸோ நான் நெக்ஸ்ட் வீக்குக்கு உண்டான மாவு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது சரி ப்ராக்கோலி இருந்துச்சு. ப்ராக்கோலி சூப் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு கொத்தமல்லி வந்து எடுத்து ஒரு பேனில் போட்டுக்கிறேன் நான். அப்புறம் பிளண்ட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்காக 2 பச்சை மிளகா, வெட்டி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம். இது வந்து நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ப்ராக்லியை வந்து நான் ஒரு 45 டிகிரிஸ் லூக் வார்ம் வாட்டரில் வந்து நான் வந்து போட்டு வாஷ் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம வந்து இதில் போட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி எதுவுமே ப்ரெஷர் குக் கிடையாது, எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் குக்கு தான். வந்து what is that I'm gonna add? இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சூப் வந்து அப்படியே கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு, எனக்கு வந்து கடித்து சாப்பிட பிடிக்காது. ஸோ இதில் போட்டு குக் பண்ணிட்டோம்னா அப்படி நான் கிரைண்ட் பண்ணிடுவேன். ஸோ இதில் ஒரு 3 பல் பூண்டு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் இந்த பே லீஃப் வந்து அந்த ஸ்மெல்லுக்காக போடுறேன். போட்டுட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வைக்கிறேன். ஸோ அப்படியே நல்லா வேகட்டும், வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ப்ராக்கோலி வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இறக்கிடலாம். எப்படி இருக்குது பார்க்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இன்னும் மிக்சியில் போட்டால் அவ்வளோதான், வீடு ஃபுல்லாக மிக்சி தெரிச்சிடும். சரி கம். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு தயிர் பச்சடி. இது வந்து ரொம்ப 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 ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியான தயிர் பச்சடி. ஸோ வாழைத்தண்டை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து இதை வந்து மோர்லேயோ தயிர்லேயோ ஊற போடல, வெறும் தண்ணியில் தான் ஊற போட்டிருந்தேன். ஸோ இது மாதிரி நல்ல பொடி பொடியாக கடிக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து அந்த நாரை வந்து கண்டிப்பாக எடுக்கணும், பிகாஸ் அது தொண்டையில் போய் சிக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக நாரை வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சூப்பராக க்ரீமியாக நல்ல கேர்டு வந்து எடுத்துக்கிறேன். அதோட கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த உப்பு, பெருங்காயம், கேர்டு 3மே வந்து நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வாழைத்தண்டை சேர்த்த போகிறோம். நீங்கள் வந்து வாழைத்தண்டு வாங்கி சேர்த்தும்போது அது வந்து வாழைத்தண்டு வாங்கும்போது அது வந்து நல்லா கொஞ்சம் எலசாக இருக்கா, கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா, அதெல்லாம் பார்த்து வாங்கணும். முத்தின வாழைத்தண்டும் வரும், அது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எலசாக இருக்கிறதா பார்த்து வாங்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இருக்கிற கம்ப்ளீட்டாக நம்ம வெட்டி வச்சுருக்கிற வாழைத்தண்டை வந்து நான் கேர்டில் சேர்த்துக்கிறேன். சூப்பரான தயிர் பச்சடிங்க. இது வந்து எம்டி ஸ்டமக்கில் வந்து சாப்பிட்டா இன்னுமே சூப்பராக இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க, இல்லை வெயிட் லாஸ், அதுக்கப்புறம் வெயிட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு சூப்பரான உணவு. நல்ல ஒரு பெரிய பவுலில் இந்த வாழைத்தண்டை தயிர் பச்சடி போட்டு சாப்பிட்டாலே போதும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப சூதிங்காக இருக்கும் வயிற்றுக்கு. இதோட வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக இன்னுமே வந்து கொத்தமல்லியை வந்து இன்னும் கொஞ்சம் பொடி பொடியாக சாப் பண்ணியிருக்கணும். பறக்க வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னால் வந்து இது பண்ண முடியல. நல்லா நீங்கள் வந்து சின்னதாக பொடி பொடியாக கொத்தமல்லியும் கட் பண்ணியே சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், மோரோவர் டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்கு தான் சேர்த்துறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கடுகு மட்டும் போட்டு தாளித்து இது மேலே போட்டு சாப்பிட்டீங்கன்னா அமிர்தமாக இருக்கும். இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக சாட் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன்.
அது இன்னொரு விதமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து காஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சால்டட் பட்டர் தான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கணும்ல. இந்த பட்டரை நல்லா சேர்த்துட்டு அதோட நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கார்லிக்கையும் சேர்த்துக்க போகிறோம். இந்த பட்டர் வந்து கொஞ்சம் நல்லா உருகட்டும். யார் யாருக்கெல்லாம் பட்டர் பிடிக்கும், யார் யாருக்கெல்லாம் கார்லிக்கும் பட்டரும் சேர்த்து போட்டு பண்ணுற டிஷ் பிடிக்கும், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கையும் இதோடு சேர்ந்து நம்ம போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக போச்சு. இதை நல்லா வதக்கிக்கலாம். சாரி ஃபார் தேட். யூஸ்வலாக எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். ஆல்வேஸ் ஆன் த ஸ்பாட் அப்படியே பேசிட்டணும் அப்படின்னு வந்து யோசிப்பேன் நான். பட் பேக்ரவுண்டில் கொஞ்சம் இன்றைக்கி நிறைய வண்டி போயிட்டு வரதும் நிறைய கால்ஸ் வரதுமா இருந்தது. அதனால் நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் நான். ஸோ இது வந்து கார்லிக் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ராக்கலி, வெந்த ப்ராக்கலி எல்லாம் வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு தடவை கொதி விட்டு இறக்க போகிறோம். இதோடு சேர்ந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம். பிகாஸ் இது அப்படியே குக் பண்ணோம்னா ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ அந்த மிக்சியில் இருக்கிற மிச்சத்தெல்லாம் வந்து தண்ணி விட்டுட்டு நான் வந்து இதோடு சேர்ந்து ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரோமா ரொம்ப சூப்பராக இருக்குது. குக் பண்ண ரொம்பவே நல்லா இருந்தது. ஹரிக்கு வந்து இந்த சூப் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போ ரெஸ்டாரண்ட் போனாலும் க்ரீம் ஆஃப் ப்ராக்கலின்னே சொல்லுவார். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து வீட்லேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வீட்லேயே ட்ரை பண்ணேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக நம்ம வந்து உப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூனில் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்த்துக்க வேண்டாம். திஸ் இஸ் ஜஸ்ட் டு கார்னிஷ். அது கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும்தான். நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட்டே வந்து மாறிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு விடுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து பவுலில் மாற்றும் போது கரெக்ட் சூடாக இருக்கும், குடிக்கிறதுக்கு கரெக்ட் சூடாக இருக்கும். இது மேலே இப்போ இது மேலே இது ப்ரமோஷனல் இது கிடையாது. க்ரீம் ஆஃப் ப்ராக்கலிக்கு வந்து கொஞ்சம் க்ரீமை ஆட் பண்ணுவோம். பியூட்டிஃபுல் ப்ராக்கலி சூப் இஸ் ரெடி. நம்ம சூப்பரான சண்டேக்கு சூப்பரான மெனு வந்து ரெடி ஆயிடுச்சு. க்ரீம் ஆஃப் ப்ராக்கலி, வெஜிடபிள் ரைஸ், வாழைத்தண்டு ரைத்தா. ஸோ இதுதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி மெனு. இன்றைக்கி வந்து நாங்கள் கொஞ்சம் சிம்பிள் சமையலாகவே வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் மக்களே. எப்போவுமே சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க, ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறத விட நான் சமைச்சதை நான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உண்மையாலுமே ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.